நல்ல ஒரிஜினல் ஸ்டோரி தான் ப்ரோ. அதிலே சொல்லிட்டாங்க ஒரிஜினல் ஸ்டோரி. இப்போ இந்த இஷ்யூக்காக விட்டுருக்காங்க அந்த கவின் இஷ்யூ. அதை அப்படியே பேஸ் பண்ணி வர மாதிரி இருக்கு bro. ரொம்ப பிடிச்சிருக்கு சார் படம். எனக்கு நல்ல போலீஸ் ஸ்டோரி நான் ரொம்ப அருமையாக இருக்குது. ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்குது. மியூசிக்கு கௌதம் சார் வந்து நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. காமெடி நல்லா இருக்குது. பிள்ளைங்க எல்லாரும் அதில் நல்லா நடிச்சிருக்காங்க சார். நான் ஒரு தர்ஷனோட தமிழ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் நல்லா தமிழ் நல்லா பேசுகிறாரு. அவர் பேசுறது நல்லா க்யூட்டாக இருக்குது சார். செம்மையா இருந்துச்சுண்ணா, ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. செம்மையா சவுண்ட் எக்ஸ்பெக்ட்லாம் செம்மையா இருந்துச்சு. நான் என் தம்பியை நானும் இதில் நடிச்சிருக்கிறோம். ரொம்ப எமோஷனலாக இருக்குது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். வேற ஏதாவது இது நார்மல் ஃபேமிலி பேசுற மாதிரி தான் இருக்கா? இதுக்கு முன்னாடி இல்லை ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் இந்த ஜானர் நம்ம பார்த்தது இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி காளி வெங்கட் சார் பின்னிட்டாரு. தர்ஷன் ப்ரோ நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் உண்மையிலே நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச படம். கிரைம் த்ரில்லரும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு ப்ரோ. ஹீரோக்கு வந்து நல்ல எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. வில்லனுக்கும் அதே மாதிரி சேம் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. மியூசிக்கும் நல்லா தான் ப்ரோ இருக்கு. தீம் மட்டும் தான் இந்த படத்துல, அதனால பெருசா மியூசிக் எதுவும் கிடையாது. வில்லனுக்கான தீம் மட்டும் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்டோட இப்ப பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் மூவி அந்த காலத்து இல்லாம இப்ப ஏதோ புதுசா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. அந்த காலத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஹவுஸ் வாங்குறதுலாம் இது எல்லாமே கதையில சொல்லிடுறாங்க. சூப்பரா இருக்கு படம். எல்லாமே டிஃப்ரெண்டா தான் இருக்கு. அந்த காலத்துல நம்ம வேற மாதிரி இருந்திருப்போம், இப்ப வேற மாதிரி இருக்கிறோம். எல்லாமே சூப்பரா தான் எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் லவ் சீன் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எல்லாமே ஃபைட்டு சண்டை அது மாதிரி தான். அந்த மாதிரி விட்டுருக்காங்க. அது கொஞ்சம் பயமா இருக்கு பாக்குறதுக்கு. சாங்ஸ்லாம் இல்ல. சாங்ஸ்லாம் இல்ல. ஃபுல்லா ஃபைட் சீன் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி டல்லா போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் படம் இல்லை இவருக்கு ஹீரோவுக்கு, இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, க்ரைம் த்ரில்லரு எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது. காமெடி சீனுமே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது மூவி சார். சூப்பராக இருக்குது சார். எல்லா ஜானரும் கலந்த ஒரு மூவியாக இருக்குது. ஹாரர், ஃபன், எமோஷன், சயின்ஸ், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி சூப்பராக எடுத்திருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கதை ஓகே, ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓகே, ஒரு நார்மலாக நடக்கிற ஒரு ஹாரர் மூவி. டேப் தானே ஆன் ஆகும், ஃபேன் தனியாக இதாகும், லைட் ஆஃப் ஆகும், அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ட்ரெய்லரில் பார்க்கும்போது. பட் நீங்கள் மூவி பார்த்தீங்கன்னா என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் இருக்குது. நீங்கள் ஓகே நெக்ஸ்ட் இந்த சீன் வரும் அப்படின்னு நினைக்கும் போது அதுலேருந்து வேற ஒரு ட்விஸ்ட்டாக போகுது. ஸோ சூப்பராக கனெக்ட் பண்ணி எடுத்திருக்காரு ராஜவேல் சார். அதில் என் பையன் நடிச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது எங்களுக்கு அது இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது. அவருக்கு ஆக்ஷன்லாம் அழகாக செட் ஆகுது. போலீஸ் ட்ரெஸ்ஸும் செம்மையாக சூட் ஆகுதுங்க. என்ன ஒன்றுனா ஒரு லவ் சாங்கு ஒரு சாங் இல்லை, அவருக்கு ஒரு லவ் இல்லைங்கிறது ஒரு ஃபீல் ஆச்சு. வச்சிருக்கலாமா, இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவர் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அவரு கொடுத்த கேரக்டர் ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா யதார்த்தமாக இருந்தது படம். ஒரு லாக் எங்கேயுமே இல்லை, டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. தர்ஷனுக்கு போலீஸ் கெட்டப் சூப்பராக இருந்தது. அது நல்லா பாடிலாம் சூப்பராக ஃபிட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரில அவருக்கு. யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. கெட்டப்ஸ் நல்லா இருக்கு. ஆமாம் ப்ரோ, அப்படி ஒரு சாங் வச்சிருக்கலாம், சம்திங் ஒரு சாங் வச்சிருக்கலாம். அது ஒன்று. அடுத்து வந்து அவருக்கு பேர் இல்லை, ஸோ அது மட்டும் தான் ரெண்டு மிஸ் ஆச்சு. மற்றபடி ஆல் சூப்பராக இருந்துச்சு படம். ஆக்சுவலி நம்ம எதிர்பார்த்து வந்தது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லவ் சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கும். இல்லைனா ஏதோ ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா காளி வெங்கட் இருக்காரு, அதனால ஏதோ ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த சப்ஜெக்டை வேறு மாதிரி ட்ராவல் ஆரம்பிச்சிது. சடன் டர்ன் அது மாதிரி. அதுலேருந்து பார்த்தோம்னா ஒரு ரோலர் காஸ்டர் மாதிரி தான் அப்படி தான் போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி தடன்னு ஒரு மாதிரியா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. ஒரு மாதிரி த்ரில்லாக போச்சு. சரி, வேறு இது மாதிரி ஆஷிஷல் ஏதோ ஒரு பேய் படமாக இருக்கும், ஹாரர் மூவியாக இருக்கும், அப்படி இது மாதிரி எதிர்பார்த்தோம். கடைசியில் பார்த்தோன்னா அதில் ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு இது வச்சுட்டாங்க. அதோட டைம் லூப் மாதிரி அப்படி சொன்னால் கூட நிறைய ஆடியன்ஸுக்கு இது கன்வே ஆகாது, கன்ஃபியூஸ் ஆகும். அந்த மாதிரி எல்லாமே எல்லாம் எளிமையாக புரிகிற மாதிரி ரொம்ப எமோஷன் ஃபேமிலியோட அந்த ஒரு சென்டிமெண்ட்டை வச்சு. அது காமெடிக்கும் பஞ்சம் இல்லை, காமெடியாக இருக்குது. எல்லா வகையிலும் 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். எதிர்பாராமல் தான் வந்தேன், ஆனால் ரொம்ப ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு திருப்தியோட போகிறேன். நல்லா இருக்கு. இதில் ரெண்டு இல்லை, ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் மிக்ஸ் ஆகிருக்கு. ஃபேமிலி செட்டப்புக்கு ஆடிட்டு ஹாரர் மூவி சொல்லி நம்மளை கூப்பிட்டு வராங்க. ஹாரர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதில் ஒரு மாதிரி ஃபேண்டசி எலிமெண்ட்டை சொல்லுவாங்க. ஃபேண்டசி சயின்ஸ் மாதிரியான எலிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க படத்தில் இருக்குது அப்படின்னு. அதை வச்சு அப்படியே ஃபன் போர்ஷனை கொண்டு போயிட்டு கடைசியாக எமோஷனை வச்சு லாக் பண்ணியிருக்காங்க படத்தில். அந்த எமோஷன்ஸ் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுதான் வந்து எல்லாத்துக்கும் ரீசன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் புதுசு, ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, கன்ஃபியூஸ் பண்ணாமல். சார் சாங்ஸ் வந்து இதுக்கு தேவையே கிடையாது சார். ஏன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் போயிட்டு இருக்கும் போது சாங்ஸ் எதுக்கு உங்களுக்கு? சாங்ஸ் வைக்கணும் அவசியமே கிடையாது. இந்த கதைக்கு சாங் தேவையில்ல. ஏன்னா ஒரு ட்ரைனிங் எஸ்ஐயாக வர்றாரு இவர். ஸோ அந்த ட்ரைனிங் எஸ்ஐயாக வரும்போது அவருக்கு அங்கே நடக்கிற விஷயங்கள் அதுக்குள்ளேயே அவர் போகிறதுக்கே கரெக்டாக இருக்கும். ஸோ அவருக்கு வந்து லவ்னு அந்த டைமே கொடுக்கலையே. ஏன்னா 5 days தான் அந்த படத்தோட கதையை வந்து 5 days தான். 5 daysல வந்து நடக்கிற சம்பவம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த டைம் 5 daysல வந்து நீங்கள் எந்த ஹீரோயினை நீங்கள் ஆட் பண்ண முடியும்?
கதையில் பார்க்கும்போது அதான் மெயின் 5 டேஸ் நடக்கிற விஷயத்த ஒரு 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 போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு 5 டேஸில் ஒரு விஷயம் நடக்குது. அதை பேஸ் பண்ணி தான் கதை எடுத்திருக்காங்க. பட் அதில் வந்து எங்கே ஹீரோயினை அவங்க வந்து இது பண்ண முடியும்.